இன்றைக்கி நம்ம ஒரு பொடி பண்ணலாம். பூண்டு பொடி தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் 150 கிராம் பூண்டு எடுத்துருக்கிறேன். சின்ன பல்லு பூண்டு தான் எடுத்துருக்கிறேன். நான் பெரிய பல்லு பூண்டு எடுக்கலை, நாட்டு பூண்டு தான் எடுத்துருக்கிறேன். மலைப்பூண்டு கிடைச்சாலும் போட்டுக்கலாம். நீங்கள் மலைப்பூண்டுனாக்கா நமக்கு பெருசு பெருசாக கிடைக்கும். அப்போ நம்ம 2 கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நாட்டு பூண்டுன்னா நமக்கு சின்ன சின்னதாகவும் கிடைக்கும். நம்ம அப்படியேவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெறும் வாணலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெறும் வாணல்லையே அது நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிச்சுன்னா நமக்கு அது தெரியும், அந்த சேம் பார்க்கும்போதே அது வதங்கினது. அதனால் வதங்கினதை நம்ம எடுத்துக்கலாம். வெறும் வாணலில் தான் வதக்கணும், எண்ணெய் விட்டு வதக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். 15 மிளகாயும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதையும் வதக்கிக்கிறேன். கருகாமல் வறுத்துக்கணும், கைவிடாமல் வறுத்துக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுவும் அது கூட நான் ஒரு லெமன் சைஸு புளி எடுத்துருக்கிறேன். கொட்டை நார் தூசு தும்பு எல்லாம் இல்லாமல் பார்த்து நம்ம பிச்சு போட்டுக்கணும். போட்டு அதையும் வறுத்துக்கலாம். அந்த வாணல்லையே வறுத்துக்கலாம். மிளகாய் வறுத்துட்டு அதுக்கப்புறம் புளியை வறுத்துக்கணும். அப்போ தான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் நமக்கு புளியோட ஒட்டி வந்துடும். புளியையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி எடுத்துடுங்க. வதக்கி எடுத்துட்டு இப்போ 2 டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கல் உப்பு கிடைச்சாலும் கல் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இல்லை சால்ட்டுன்னாலும் நம்ம சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா இந்த பொடிக்கு நம்ம வறுத்து தான் போடணும். அதில் ஈரப்பதம் இருக்கும், அதனால தான் நம்ம வறுக்கிறோம். கல் உப்பு இருந்தாலும் சரி, சால்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வதக்கி தான் எடுத்துக்கணும். இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது புளி, மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்துக்கணும். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் வெல்லம். வெல்லம் நிறையா போட வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூனு வெல்லம் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஜார் எடுத்திருக்கேன். இந்த ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டுக்கலாம். நான் காம்போடு போட்டு தான் வறுத்தேன். வறுக்கும்போது நம்ம காம்போடு தான் வறுக்கணும், இல்லைன்னா நெடி ஏறும். இப்போ காம்பை கிள்ளிட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இது முக்கியமாக நீங்கள் கவனிச்சிக்கணும். இப்போ காம்பை கிள்ளிட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம் மிளகாயை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டையும் அது கூட போட்டுக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற பூண்டையும் அது கூட போட்டுக்கலாம். புளியும் நம்ம போட்டுக்கலாம். அது கூடவே வறுத்து வச்சுருக்கிற புளியும் அது கூடவே போட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டால் சீக்கிரம் நல்லா வதங்கும் அப்படின்றதுனால நம்ம சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கிறோம். இதையே நல்லா இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்கோங்க. பத்தலை அப்படின்னா மறுபடியும் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நிறையா போட்டுட்டோன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. அதனால் பார்த்து போட்டுக்கலாம். உப்பு மட்டும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ஒன்றா அரைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ குறப்பாக வந்துடுச்சு. நமக்கு தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நமக்கு மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி இருக்கக்கூடாது. கழுவிட்டோம் அப்படின்ட்டுலாம் இருக்கக்கூடாது. சுத்தமாக காஞ்சி இருக்கணும் மிக்ஸி ஜாரு. இப்போ இதில் நான் 50 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். 50 ml எண்ணெயும் அதில் ஊற்றிட்டு அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம். மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸி ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனாக்கா எண்ணெய் டக்குன்னு மூடி மேலே போய் ஒட்டிக்கும். அதனால் நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு வாட்டி கரண்டியால் நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ அதையும் அரைச்சிட்டேன். ஓரளவுக்கு குறப்புன்னு இருக்கட்டும். ரொம்ப திக்காக ரொம்ப நைஸாக ஓட்டிடாதீங்க. குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் மறுபடியும் ஒரு 50 ml நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் காய்ச்சாத எண்ணெய் தான். காய்ச்சாத எண்ணெய் அப்படியே பச்சை எண்ணெயாக ஊற்றிக்கணும். நல்ல எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் இதில் 25 ml எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் போட்டுக்கிறேன்.
நல்ல வெல்லமாக பார்த்து போட்டுக்கோங்க, மண் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. போட்டு நல்லா அந்த வெல்லம் வந்து நல்லா தூள் பண்ணி போட்டுக்கோங்க. கட்டியாக இருந்தாலும் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. நசுக்கி விட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மறுபடியும் மீதி இருக்கிற 25 ml எண்ணெயும் அதிலேயே விட்டுடலாம். எப்பயுமே நம்ம வந்து எண்ணெய் இந்த பொடி பூண்டு பொடிக்கு மட்டும் நம்ம எண்ணெய் வந்து காய்ச்சவே கூடாது. பச்சை எண்ணெயாக தான் ஊற்றணும். அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். காய்ச்சிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட்டு மாறிடும். இதுவும் இந்த எண்ணெயும் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு எனக்கு பத்தலை, அதனால் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். போட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கலக்கிறது தான் நமக்கு முக்கியம். வெல்லம், உப்பு, எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா கலந்து வரணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கண்ணாடி ஜார் இருந்தாலும் கண்ணாடி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு இந்த பாட்டில் இருக்குது, அதனால் இந்த பாட்டிலில் தான் நான் போட்டுக்கிறேன். கண்ணாடி பாட்டிலில் கூட போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு வெளியிலேயே வச்சாலும் நமக்கு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் ஈரத்தோடு நம்ம ஸ்பூனெல்லாம் வந்து ஈரத்தோடு வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஈரம் பட்டுச்சு அப்படின்னாக்கா அப்புறம் எப்படி இருந்தாலும் அந்த ஈர பண்ணப்புக்கு நமக்கு பூஞ்சக்காலம் போட்டுரும். அதனால் வந்து ஈரம் இல்லாத ஸ்பூனாக போட்டு எடுத்துக்கோங்க. வெளியிலேயே வச்சுருந்தாலும் நல்லா இருக்கும். நமக்கு எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.